ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது முந்தின நாள் மதியம் சாம்பார் வச்சுருந்தேன். எல்லா காய்கறிகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் வச்சுருந்தேன். நைட்டுக்கும் இட்லிக்கும் சேர்த்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மதியமே நிறைய சாம்பார் வச்சுட்டு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த நாள் காலையில் கோதுமை பாஸ்தா பண்ணியிருந்தேன். பாஸ்தாவும் ஒரு பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அன்றைக்கி ரொட்டீனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலைக்கு போயாச்சு. பீரோவில் ட்ரெஸ்ஸே எடுக்க முடியல. ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் எடுத்தால் ஒரு 10 ட்ரெஸ் வெளியில் வந்து விழுந்துட்டு இருந்தது. சரி, எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக மடித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சாச்சு. வாங்க போயிட்டு அடுத்த வேலையை செய்யலாம். அதை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே ரெகுலராக எப்போவுமே பண்ணுற வேலை தான். பீரோவில் இருக்க ட்ரெஸ்லாம் டெய்லி மடித்து வச்சுட்ருக்க மாட்டேன். இதெல்லாம் ரெகுலராக பண்ணுற வேலை தான். எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா மதியத்தில் ரொம்ப கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும்ல. இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதா, மதிய டைமில் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால காலையிலேயே ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளார எல்லா வேலையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கதவுல சவுண்டு கேட்டுது, அதான் போய் திறந்து பார்த்தேன், யாரும் இல்லை. அந்த சைடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து கிச்சனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனுக்கு வந்தால் அது பார்த்தாலே டயர்ட் மாட்டிருக்கு. அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் காமிச்சிருக்கேன். நம்ம கிச்சனே அந்த கவுண்டர் டாப்பே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அது உள்ளார தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கணும். சரி, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியம் சமையல் வேறு செய்யணும்ல, அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை செய்யலான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்னது தானே, அதனால் கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சிடலாம். பாத்திரம் விளக்குனா தான் அடுத்து சமைக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோதானே இருக்குது. இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஊர்லேருந்து வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேனோ அதை மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மிக்ஸி மட்டும் வாங்கினோம், வேறு எதுவும் வாங்கலை. ஏன் தேவையில்லாத அது இதுன்னு வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. இருக்கிற கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஒரு டைமும் சமைச்சிட்டு அதை விளக்கிட்டு திரும்ப சமைச்சிப்பேன். கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் நேற்றுக்கு நைட்டு இட்லி செஞ்சுருந்தோமா, அது அந்த துணியெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு குளிச்சிடணும் வேலை முடித்தோடனே. ஏன்னா மதியத்தில் நம்ம மதியமோ இல்லை சாயந்தரமோ போயிட்டு குளிக்கிறோன்னு வைங்களேன், தண்ணி அப்படியே பயங்கர ஹீட்டாக வருது. உடம்புல படவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. அதனால் காலையிலேயே இந்த வேலையெல்லாம் செஞ்சிடணும் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு பாத்திரம்லாம் விளக்கிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து குளிச்சுட்டு வந்துட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வேகமாக செஞ்சிட்ருக்கேன்.
வேலை செய்யும்போது எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே வேலை செஞ்சிட்ருப்பேன் கொஞ்சம். அப்போ தான் எனக்கு மைண்டு வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேஷன் போகாமல் இருக்கும். இல்லாட்டி எதையாவது யோசிச்சுட்டே இருப்பேனா, அதனால வேலை செய்யும்போது எப்போவுமே பாட்டு கேட்டுகிட்டே வேலை செஞ்சிட்ருப்பேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீனெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். தண்ணியில் போட்டு வச்சுட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நம்ம போயிட்டு வந்துட்டு சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது வழியாக அப்படியே தூசி வரும். அந்த சைடு வெளியில் பார்த்தோன்னா ஃபுல்லாக வெட்ட வெளியாக இருக்கும். நான் மாடியில் போயிட்டு உங்களுக்கு ஒரு நாள் காமிக்கிறேன். அதனால தான் வீட்டு உள்ளார இவ்வளோ தூசி வருது. அந்த செடி பக்கத்துலலாம் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெய்லி க்ளீன் பண்ணாலும் டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஊரில் இப்போ வெயில்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கள ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சிருக்குதா இல்லை அதிகமாக தான் இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் 50 டிகிரிக்கு மேலே அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பயங்கர ஹீட்டாக இருக்குது. நான் வெளியிலே போகமாட்டேன். வீட்டுள்ளார இருக்கிறதுக்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஆனால் நியூஸில் பார்க்குறேன் ஊர்லெலாம் ஒரு சில இடத்துல மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கெல்லாம் நான் வந்து 3 வருஷம் ஆகுது. 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி தான். 2 நாள்லாம் தொடர்ந்து மழை பெஞ்சதில்ல. 2 டைம் தான் மழையவே பார்த்துருக்குறேன். ஒரு நாள் பெய்யும் வருஷத்துக்கு ஒரு நாள் எப்போவாது, அவ்வளோதான் லைட்டாக. காலையில் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னாலே எனக்கு ஃபுல் டேவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு வந்து மீன் பொரிச்சது, மீன் குழம்பு வச்சுருந்தேன், 2 முட்டை வேக வச்சுருந்தேன், அப்புறம் ரைஸு, ஊறுகாய் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. என் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.